Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 12th standard physics optics lesson page number 8ல இருக்கிற image formation in spherical mirrors அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ spherical mirrorsல எப்படி image formation ஆகுது, அதுக்கு ஒரு 4 கண்டிஷன் இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரே டயக்ராம்லாம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். The image can be located by graphical constructions மூலியமாக தான் image locate பண்ணுறாங்க. To locate the point, அந்த ஒரு பாயிண்ட் நம்ம locate பண்ணோம், இமேஜோட பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மினிமம் 2 ரேஸ் மீட் ஆகிற ஒரு இடத்துல இருந்து தான் அந்த இமேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ பின்னாடி படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் 2 ரேஸ் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. We can use at least any 2 of the following rays. நம்ம இமேஜ் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்க ஒரு 4 இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு பேரலல் டு இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரே போச்சு அப்படின்னு சொன்னால் அது ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு கரெக்டாக இந்த ஃபோக்கஸ் வழியாக போகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எ ரே parallel to the principal axisக்கு parallel ஒரு ரே போச்சு அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் it passes through or appear to pass through the principal focus வழியாக போகும். ஓகே, அது லைக் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் டயக்ராம் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் இங்கே இதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் அந்த ரேஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். இதுக்கு இது ஆப்போசிட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேரல், அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போகுதுல்ல. இதில் முதல்ல உங்களுக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் பேரலாக போகுது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க எ ரே பாசிங் த்ரூ ஆர் அப்பியர் டு பாஸ் டு த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போச்சு அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் அது பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்கும். ஓகேவா? ஒரு ரே பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போச்சு அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் அது ரே என்ன ஆகும், பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு ரே இப்போ இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து வர ரே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் அது எந்த வழியாக போச்சோ அதே வழியாக தான் அப்படியே வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்கள். எ ரே பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக பாஸ் ஆகிற ஒரு ரே ரீட்ரேஸ் ஆகும். ரீட்ரேஸ்னால் அது எப்படி போச்சோ அப்படியே வருது. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் அது எப்படி போச்சோ அப்படியே வரும். ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் நார்மல் இன்சிடென்ட்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரே இருக்குது. ஸோ இந்த ரே ஆஃப் லைட் P அப்படிங்கிற பாயிண்டில் பட்டுச்சு அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்படியே இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், எ ரே ஃபாலிங் ஆன் த போலில் ஃபால் ஆச்சு அப்படின்னா வில் கெட் ரிஃப்ளெக்டட் ஆஸ் பர் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எது, இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தானே, அப்படியே ஆகும். கீப்பிங் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஸ் த நார்மல். அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதை நார்மலாக வச்சுட்டு, நார்மல்னால் அதை ஒரு பேஸாக வச்சுட்டு இது இன்சிடென்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு த ரிஃப்ளெக்டட் ஆங்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 4 ரூலு. இந்த 4 ரூலை யூஸ் பண்ணி தான் நார்மலாக எல்லா ரே டயக்ராமே நம்ம வரைவோம். அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம சில சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். அது எல்லாமே நம்ம கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணி ஆகணும். சரியா? ஸோ அதுதான் வைல் ட்ரேசிங் த இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் இங்கே இருந்ததுன்னா இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகும், ஆப்ஜெக்ட் இங்கே இருந்ததுன்னா இங்கே ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நான் இமேஜை ட்ரேஸ் பண்ணும்போது we would normally come across a object distance. நம்ம நார்மலாக முதல்ல நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது என்னது, இப்போ இங்கே ஒரு கான்கேவ் மிரர் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக நம்ம ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம். நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் படி வருவோம். இமேஜ் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரியணும், ஆப்ஜெக்டோட லென்த் என்னன்றது தெரியணும், இமேஜோட லென்த் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரியணும். ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியணும். கரெக்டாக? அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த்து, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இது எல்லாமே நமக்கு தெரியணும். எ சிஸ்டம் ஆஃப் சைன் ஃபார் திஸ் குவான்டிட்டிஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு சைன் இருக்குது. ஓகேவா? அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அது எல்லா ஃபிசிக்கல் சிச்சுவேஷன்ஸ்லேயுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
இப்போ நம்ம வந்து கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம வைட்லி நார்மலாகவே அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்சிடென்ட் லைட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். எப்போவுமே வந்து இன்சிடென்ட் லைட்டை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வர மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ இங்கே கான்கேவ் மிரராக இருக்கட்டும், கான்வெக்ஸ் மிரராக இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே லைட் வந்து லெஃப்ட்டில் இருந்து, இதுதானே லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு, ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வர மாதிரி தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது எல்லா டிஸ்டன்ஸையுமே நம்ம வந்து போல் ஆஃப் த மிரர்லேருந்து தான் கேல்குலேட் பண்ணணும். போலை தான் ஆரிஜின்னு எடுத்துக்கணும். போல்னால் என்னது முதல்ல, இப்போ இதுதான் மிரர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் போல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதையும் இந்த டிஸ்டன்ஸையும் இந்த போல்லேருந்து தான் கேல்குலேட் பண்ணணும். இங்கேருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தால் அதையும் நம்ம போல்லேருந்து தான் கேல்குலேட் பண்ணணும். இப்போ இதுதான் போல்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இங்கே போனாலும் நான் இங்கேருந்து தான் கேல்குலேட் பண்ணணும். இங்கேருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணாலும் நான் போல்லேருந்து தான் கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த போலை தான் வந்து ஆரிஜினாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, த டிஸ்டன்ஸ் மெஷர் டு த ரைட் ஆஃப் த போல் அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். அந்த போலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம எதாவது பண்ணோம். இப்போ இதுதான் கான்கேவ் மிரர்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் போலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணோன்னா அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. the distance measured to the left of the pole along the principal axis நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கணும். இப்போ நான் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை வந்து லெஃப்ட் சைடில் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைட் மெஷர்ட் இந்த அப்வர்ட் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் டு த பிரின்சிபல் ஆக்சிஸை பாசிட்டிவாக எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை எனக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட் வேணும் அப்படின்னா நான் என்னென்ன எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அடுத்தது ஹைட் மெஷர்ட் இந்த டவுன்வர்ட் பர்பெண்டிகுலர் டைரக்ஷனாக பண்ணும்போது அதை நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்வேர்டாக நான் ஏதாவது மெஷர் பண்ணேன் அப்படின்னா அதை நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நார்மலாகவே இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் போடுவோம்ல, இது வந்து எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய் டேஷ்னு போடுவோம்ல. இது எல்லாமே பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு, இது பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போனால் பாசிட்டிவ், இந்த இடத்துல போனால் பாசிட்டிவ் இருக்கா, இப்படி போனால் நெகட்டிவ், இப்படி போனால் இங்கேயும் நெகட்டிவ் இருக்கா, அதுக்கப்புறம் மேலே போனால் பாசிட்டிவ், ஸோ மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ் இருக்கா. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு குழப்பிக்காமல், இப்படி வந்தால் இப்படியா, இப்படி வந்தால் இப்படியா, அப்பெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல கிராஃபு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. என்னென்னா இன்சிடென்ட் லைட் இப்படி இருக்குது. டிஸ்டன்ஸ் டு த ரைட் வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும், டிஸ்டன்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த மிரரை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஹைட் அப்வேர்டாக எடுக்கும்போது பாசிட்டிவ்னும், ஹைட் வந்து டவுன்வேர்டாக எடுக்கும்போது நெகட்டிவ்னும் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. பிகாஸ் இந்த சைன் கன்வென்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அப்படியே செம்மையாக நம்ம சம்மெல்லாம் போடும்போது சூப்பராக இருக்கும். இங்கே நெகட்டிவ் வரும் பிகாஸ் இங்கேருந்து இங்கே எடுக்கிறோம், இங்கே பாசிட்டிவ் வரும் பிகாஸ் இங்கேருந்து இங்கே எடுக்கிறோம். அந்த சம் போடும்போதே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.